Welcome to UPSC Vinod. Today we are going to discuss one of the most important and expected question for the mains 2026 in IR. See, Mahasar was in the news. So with respect to India-Japan relationship. So I had framed a question with respect to Mahasar linked with India-Japan cooperation. Examine how India's Mahasar vision can reinforce India-Japan cooperation in advancing free, open, and inclusive Indo-Pacific while managing strategic divergence. Yes, அதாவது இந்தியா ஜப்பான் ரிலேஷன்ஷிப்பை யூஸ் பண்ணி இந்தோ பசிபிக் ரீஜனை இன்னும் எப்படி ஸ்ட்ரென்தன் பண்ணலாம் வித் ரெஸ்பெக்ட் டு மஹசர் விஷன். ஸோ இன்ட்ரோடக்ஷன். இந்தியாஸ் மஹசர் மியூச்சுவல் holistic mutual and holistic advancement for security and growth across the region. Vision seeks to deepen cooperation with Indian Ocean and Global South. It complements Japan's free and open Indo-Pacific by combining maritime security with development and inclusivity. So, it complements Japan's free and open Indo-Pacific by combining maritime security with development and inclusivity. ஸோ இதுதான் இன்ட்ரோடக்ஷன் மஹாசார் பற்றி சொல்லிட்டு, ஸோ அதோட விஷன் என்ன அப்படின்னா இந்தியன் ஓஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுத்தையுமே இந்தியன் ஓஷன் அண்ட் குளோபல் சவுத்தோட கோஆப்ரேஷனோட டீபன் பண்ணணும். ஜப்பானை காம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது ஸோ ஃப்ரீ அண்ட் ஓப்பன் இந்தோ பசிபிக் ட்ரேடை வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ப்ரொஃபஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான். ஹவு மகசர் கேன் ரீஇன்ஃபோர்ஸ் இந்தியா ஜப்பான் கோஆப்ரேஷன். ஃபர்ஸ்ட், மேரிடைம் செக்யூரிட்டி. ஜாயிண்ட் எக்ஸசைஸ், maritime domain awareness, information sharing, and anti-piracy cooperation can secure critical sea lane. ஸோ ஆக்சுவலாக ரெண்டு பேருமே மேரிடைம் பார்ட்னர்ஷிப்பில் இன்வால்வ் ஆகும்போது கண்டிப்பாக வந்து ஜாயிண்ட் எக்ஸசைஸ் நடத்தலாம். மேரிடைம் டொமைன் அவேர்னஸ், இன்ஃபர்மேஷன் ஷேரிங், ஆன்டி பைரசி கோஆப்ரேஷன்ஸ் இது எல்லாமே கண்டிப்பாக நடக்கும். அது மூலயமா அந்த சி லேன்ஸ் வந்து ஸ்ட்ரென்தன் ஆகும். கனெக்டிவிட்டி. India's Act East policy and Japan's infrastructure expertise can promote transparency, sustainable connectivity as alternative to opaque and debt-driven model. ஸோ ஆக்ட் ஈஸ்ட் பாலிசி, இந்தியாவோட ஆக்ட் ஈஸ்ட் பாலிசி சரி, ஜப்பானோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எக்ஸ்பர்டீஸும் ரெண்டுமே சேரும்போது டிரான்ஸ்பரன்சி அண்ட் சஸ்டைனபிள் கனெக்டிவிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ப்ரமோட் ஆகும். ஸோ அது மீன்ஸ் இட் வில் பி அன் ஆல்டர்னேட்டிவ் ஃபார் ஒபேக் அண்ட் டெப்ட் ட்ரிவன் மாடல். Resilient supply chain. Cooperation in semiconductor, critical mineral, clean energy and technology can reduce the strategic vulnerabilities. ஸோ கண்டிப்பாக இந்த ஃபீல்டில் செமிகண்டக்டர், கிரிட்டிக்கல் மினரல்ஸ், கிளீன் எனர்ஜி அதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஃபோக்கஸ் மீன்ஸ் கோஆப்ரேட் பண்ணும்போது ஸ்ட்ராட்டஜிக் வல்னரபிலிட்டி வந்து ரெடியூஸ் ஆகுது. குளோபல் சவுத் அவுட்ரீச். India's regional credibility and Japan's development finance can jointly support infrastructure, disaster resilience and capacity building in Asia. ஸோ குளோபல் சவுத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா ஜப்பானோட கோஆப்ரேஷன் அப்படிங்கிறது ஜாயிண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சப்போர்ட் கொடுக்கலாம். மற்ற கண்ட்ரீஸ்க்கு லைக் ஆஃப்ரிக்கா அந்த மாதிரி கண்ட்ரீஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சப்போர்ட் கொடுக்கலாம், டிசாஸ்டர் ரெசிலியன்ஸ் சப்போர்ட் கொடுக்கலாம், கெப்பாசிட்டி பில்டிங் இன் ஏஷியன், ஆப்பிரிக்கன், பசிபிக் கண்ட்ரீஸ். Okay, so multilateral cooperation. Though the Quad, G20 and India-Japan Australia framework both can strengthen the rule-based maritime governance, free, open Indo-Pacific இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொஃபஸ் பண்ணுது, ஸ்ட்ரென்தன் பண்ணுது. ஸோ எதை ஸ்ட்ரென்தன் பண்ணுது? ரூல் பேஸ்ட் மேரிடைம் கவர்னன்ஸ் அண்ட் ஃப்ரீ அண்ட் ஓப்பன் இண்டோ பசிபிக். ஸோ இது ரெண்டுத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா ஜப்பான் பார்ட்னர்ஷிப் வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுது. ஸோ இப்போ மகசர் எப்படி ரீஃபார்ம் பண்ணணும்னா மேரிடைம் செக்யூரிட்டி மூலயமா, கனெக்டிவிட்டி ப்ராஜெக்ட்ஸ் மூலயமா, சப்ளை செயினை வந்து பார்த்தீங்க அப்படின்னா டைவர்ஸ் பண்ணுறது மூலயமா, குளோபல் அவுட்ரீச்சை கொண்டு வரது மூலயமா, மல்டிலேட்டரல் கோஆப்ரேஷன் பண்ணுறது மூலயமா மகசர் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா ஜப்பான் கோஆப்ரேஷனை ஸ்ட்ரென்தன் பண்ணும். Strategic divergence, managing the strategic divergence. Despite convergence, difference remains. Japan's security outlook is closely linked to US allies and concern over China. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஜப்பான் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஜப்பான் செக்யூரிட்டி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இட் இஸ் க்ளோஸ்லி லிங்க்டு டு இட்ஸ் யூஎஸ். ஏன்னா சைனாவோட பிரச்சனை இருக்கு ஜப்பானுக்கு. ஸோ அதனால வந்து யூஎஸோட ஆலியா தான் ஜப்பான் வந்து செயல்படுது. While India's prioritizing strategic autonomy, maintaining relationship with Russia, நம்ம ஸ்ட்ராட்டஜிக் அட்டானமி மெயின்டைன் பண்றது மூலயமாவும் அதே டைம்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ரஷ்யாவோட ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்றது மூலயமாவும் ரெண்டுமே ஆப்போசிட்டா இருக்கு. பிகாஸ்
ஜப்பான் வந்து யூஎஸை டிபெண்ட் பண்ணியிருக்கு. இந்தியா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில ஸ்ட்ராட்டஜிக் இஷ்யூஸ்க்கு ரஷ்யாவை டிபெண்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறதுமே ஒரு டிஃபரன்சஸ் டைவர்ஜன்ஸை கிரியேட் பண்ணுது. Hence, the partnership should pursue convergent without allies rigidity, focusing on functional cooperation rather than strategic uniformity. ஸோ ஃபங்க்ஷனல் கோஆபரேஷன் தான் பார்க்கணும், ஸ்ட்ராட்டஜிக் யூனிஃபார்மிட்டியை பார்க்கக்கூடாது. கண்டிப்பாக கோஆபரேட் பண்ணணும். அப்பார்ட் ஃப்ரம் டிஃபரன்சஸ் அதெல்லாம் ஓரமாக வச்சுட்டு நம்மளோட ஃபங்க்ஷனல் அட்டானமிக்காக, ஃபங்க்ஷனல் கோஆபரேஷனுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கன்வெர்ஜ் ஆகணும். வே ஃபார்வர்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்தியா அண்ட் ஜப்பான் ஷுட் இன்ஸ்டிடியூஷனலைஸ் MDAs, accelerate connectivity projects, and expand defense industry cooperation, coordinate with Global South Initiative. So this is how India and Japan should focus. So maritime domain area நம்ம focus பண்ணணும், ஆல்டர்னேட்டிவ் கனெக்டிவிட்டி ப்ராஜெக்ட்ஸ் ஆல்டர் பண்ணணும், ஆக்சிலரேட் பண்ணணும், அண்ட் எக்ஸ்பேண்ட் டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் கோஆபரேஷனை எக்ஸ்பேண்ட் பண்ணணும், கோஆர்டினேட் குளோபல் சவுத் இனிஷியேட்டிவ். ஸோ கன்க்ளூஷன், மகேஷர் கேன் காம்ப்ளிமெண்ட் FAOP by adding inclusive, development-oriented, and global South-centric dimension, making India-Japan cooperation as a pillar for multipolar and rule-based Indo-Pacific. So, அதாவது அந்த மல்டிபோலார் வேர்ல்டாக வச்சுக்கிறதுக்காகவும் ரூல் பேஸ்ட் இண்டோ பசிபிக் ஆர்டரை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்காகவும் இந்தியா ஜப்பான் கோஆபரேஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே முக்கியம். ஸோ திஸ் இஸ் ஹவு யூ கேன் மீன்ஸ் ரைட் தி ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின். மகசர் விஷன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஜப்பானோட ஐடியாவும் இந்தியாவோட ஐடியாவும் ஃப்ரீ அண்ட் ஓப்பன் இண்டோ பசிபிக் ட்ரேட் தான். இதுதான் வந்து கீ பாயிண்ட். இதை வச்சு தான் நம்ம ட்ரிவன் பண்ணணும். ஸோ அதே மாதிரி செக்யூரிட்டி அண்ட் க்ரோத். ஸோ செக்யூரிட்டி பர்பஸ்க்காக நம்ம ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து சைனாவோட டாமினன்ஸ் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு, யூஎஸ்ஓட டாமினன்ஸ் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அந்த இடத்துல இந்தியா ஜப்பான் கோஆர்டினேட் பண்ணி அந்த ரூட்ஸை வந்து செக்யூர் பண்ணி வச்சுக்கிறது மூலயமா சைனாவை கவுண்டரும் பண்ணலாம். சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து டைவர்ஜன்ஸ் இருந்தாலும் ரஷ்யா, ஸோ ஜப்பான் இஸ் ஆல்வேஸ் க்ளோஸ் டு யூஎஸ்ஏ அண்ட் ஆல்சோ இந்தியா இஸ் க்ளோஸ் டு ரஷ்யா. இப்போ இந்த இடத்துல டைவர்ஜன்ஸ் இருந்தாலும் ஆஃப் ஸ்ட்ராட்டஜிக் அட்டானமி, அந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கோஆபரேஷன் நோக்கி தான் போகணும். ஸோ நம்மளோட எய்ம் வந்து ஃப்ரீ அண்ட் ஓப்பன் இண்டோ பசிபிக். ஸோ அது மட்டும் இல்லாமல் மல்டிபோலார் வேர்ல்டு. ஜப்பானோட எய்மும் அதுதான். இப்போ 2 பேரும் சேர்ந்து கோஆபரேட் பண்ணும்போது கண்டிப்பாக இன்க்ளூசிவ், டெவலப்மெண்ட் ஓரியன்டட், குளோபல் சவுத் சென்ட்ரிக் டைமென்ஷன்ஸை வந்து பார்த்தீங்கன்னா இது உண்டாக்கி கொடுக்கும் அப்படிங்கிறது அந்த கொஸ்டினோட ஆன்சர். கண்டிப்பாக வி கேன் எக்ஸ்பெக்ட் அ கொஸ்டின் வித் ரெஸ்பெக்ட் டு மகசர் விஷன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப் ஃபாலோயிங் UPSC.